சேலத்தில் பால் உற்பத்தியாளர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அது குறித்த செய்தியை மோகன்ராஜிடம் கேட்கலாம். மோகன்ராஜ், இது போராட்டம் எதன் நோக்கம் காரணம், என்ன காரணத்துக்காக நடத்தப்படுது? மணிமாறன், அதாவது தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் நலச்சங்கம் சார்பாக கடந்த பல மாதங்களுக்கு மேலாக ஒரு கோரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக கொள்முதல் விலையை உயர்த்தி கொடுக்க வேண்டும். அதாவது பசும்பாலுக்கு லிட்டர் ரூபாய் 5 ரூபாயும், எருமை பாலுக்கு லிட்டர் ரூபாய் 10 ரூபாயும் கொள்முதல் விலையை உயர்த்த வேண்டும் என பால் உற்பத்தியாளர்கள் தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்த வண்ணம் இருந்தனர். இது தொடர்பாக அரசுக்கும் பல்வேறு முறை அவர்கள் புகார் மனுக்களை அனுப்பியிருந்தனர், கோரிக்கை மனுக்களை அனுப்பியிருந்தனர். இருந்த போதிலும் கூட தமிழக அரசு சார்பில் இதுவரை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்ற காரணத்திற்காக சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் எதிரே தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் நலச்சங்கத்தின் சார்பாக இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இதோட முக்கிய நோக்கம், இந்த ஆர்ப்பாட்டத்தோட முக்கிய நோக்கமானது பாலுக்கான கொள்முதல் விலையை உயர்த்த வேண்டும் என்பது ஒரு பக்கம் இருந்த போதிலும் கூட கொள்முதல் செய்யப்படும் முழு பாலையும், அதாவது உற்பத்தியாகும் முழு பாலையும் ஆவின் நிர்வாகமே கொள்முதல் செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் இவர்கள் முன்வைக்கிறார்கள். அதற்கான ஆலோசனை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, பால் முழு அளவு பாலையும் கொள்முதல் செய்யும் பொழுது அங்கன்வாடி மையங்களுக்கு சத்துணவோடு குழந்தைகளுக்கு பாலையும் வழங்க வேண்டும் அப்படிங்கிறதா இவர்கள் தமிழக அரசுக்கு ஒரு ஆலோசனையாக வழங்கியிருக்காங்க. ஆனா இதுவரைக்கும் தமிழக அரசு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது பால் உற்பத்தியாளரின் ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது மணிமாறன். அந்த நோக்கத்தின் அடிப்படையிலேயே தற்பொழுது சேலம் மற்றும் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் நல சங்கம் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. மணிமாறன். மோகன்ராஜ், நேற்று சட்டசபையில விவாதம் நடக்கும்போது பாத்தீங்கன்னா பால் கொள்முதல் சம்பந்தமா விவாதம் நடந்துச்சு. அதுல தமிழகத்தில் உற்பத்தி செய்யப்படும் பால் மொத்தமாகவும் கொள்முதல் செய்யப்படுவதாக சட்டசபையில் விவாதம் நடந்தது. இந்த நிலையில் இந்த ஆர்ப்பாட்டம் எதனை கூறுகிறது? அப்ப உண்மையிலேயே கொள்முதல் செய்யப்படவில்லையா என்பதை எடுத்துக்கொள்ளலாமா? ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அதிமுக சார்பில் ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அதாவது தேர்தல் வாக்குறுதியாக கொடுக்கப்பட்ட விஷயம், தமிழகத்தில் உற்பத்தியாகும் முழு பாலையும் கொள்முதல் செய்வதாக ஒரு அதில் வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் பால் உற்பத்தியாளர்களை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் அது போல முழுமையாக பாலை கொள்முதல் செய்யவில்லை. உற்பத்தியாகும் பாலில் 30% மட்டுமே அரசு சார்பில் கொள்முதல் செய்வதாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்களுக்கு பாலை எடுத்துச் செல்லும் பொழுது அங்கே முழு அளவு பாலையும் கொள்முதல் செய்யாமல் மீண்டும் திருப்பி அனுப்பக்கூடிய ஒரு நிலைமை அன்றாடம் நடப்பதாகவும் பால் உற்பத்தியாளர்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள். இதன் காரணமாக உற்பத்தி செலவை காட்டிலும் கொள்முதல் விலை தங்களுக்கு குறைவாக கிடைக்கிறது என்ற ஒரு வேதனையும் பதிவு செய்யும் பால் உற்பத்தியாளர்கள் முழுமையாக அரசு உற்பத்தியாகும் பாலை கொள்முதல் செய்தால் மட்டுமே தொடர்ச்சியாக இந்த தொழிலில் தாங்கள் ஈடுபட முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. எனவே தமிழக அரசு இதுவரைக்கும் கொடுத்த வாக்குறுதியின்படி முழு அளவு பாலையும் கொள்முதல் செய்யவில்லை அப்படிங்கிறது பால் உற்பத்தியாளர் தரப்போட ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. மணிமாறன். மோகன்ராஜ், இந்த ஆர்ப்பாட்டம் எத்தனை மணியிலிருந்து நடக்குது? எவ்வளவு பேர் கலந்துக்கிட்டாங்க? இவங்க எல்லாம் எங்க இருந்து வந்திருக்காங்க? அந்த ஊரை சார்ந்தவர்கள் மட்டும்தானா, இல்ல வெளியூர்கள் இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க? இந்த ஆர்ப்பாட்டத்தை பொறுத்த வரைக்கும் சற்று முன் தொடங்கி இருக்கிறது. அதாவது ஒரு 15 நிமிடங்களுக்கு முன்பாக தொடங்கி இருக்கு. சேலத்தில் நடைபெறும் இந்த ஆர்ப்பாட்டத்தை பொறுத்த வரைக்கும் சேலம் மற்றும் நாமக்கல் ஆகிய 2 மாவட்டங்களைச் சேர்ந்த பால் உற்பத்தியாளர்கள் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்டோர் கலந்திருக்காங்க. இது தவிர பெரும்பாலானோர் இதே கோரிக்கைகளை வலியுறுத்திய போதிலும் கூட ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்கவில்லை அப்படிங்கிறது பால் உற்பத்தியாளர்கள் கூறும் கருத்தாக இருக்கு. தமிழக அரசு இந்த ஆர்ப்பாட்டத்தினை ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமாக கருத்தில் கொண்டு பால் உற்பத்தியாளர்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது பால் உற்பத்தியாளர் நலச்சங்கத்தோட ஒரு முக்கிய கோரிக்கையா இருக்கு. ஒருவேளை அது போன்ற நடவடிக்கையை எடுப்பதற்கு தமிழக அரசு தாமதப்படுத்தினால் தொடர்ச்சியாக கறவை நிறுத்த போராட்டம் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களையும் நடத்த போவதாக பால் உற்பத்தியாளர் நலச்சங்கம் சார்பில் தெரிவித்திருக்காங்க. ஏற்கனவே பலமுறை இவர்கள் இது போன்ற போராட்டத்தில் ஈடுபட்ட போதிலும் கூட தமிழக அரசு சார்பில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. எனவே தங்களது போராட்டம் இனி தொடர்ச்சியாக இருக்கும். தமிழக அரசு பால் உற்பத்தியாளர்கள் வாழ்க்கையை காப்பாற்றுவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறதா இவர்கள் முன்வைக்கும் முக்கிய கோரிக்கையா இருக்கு. மணிமாறன். மோகன்ராஜ், இந்த ஆர்ப்பாட்டத்தை கைவிட கோரி சமரச முயற்சி ஏதேனும் நடக்கிறதா? துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் என்ன சொல்றாங்க? பொதுவாக இது போன்ற ஆர்ப்பாட்டங்களுக்கு காவல்துறையோட அனுமதி வாங்கிதான் ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமாக செய்யப்பட்டது என்பதால் இதுல இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. இது தவிர பால் நிறுத்த போராட்டம், கறவை நிறுத்த போராட்டம் இது போன்ற காலகட்டங்கள்ல தான் அதிகாரிகள் தலையிட்டு இந்த போராட்டத்தில் யாரும் பங்கேற்க வேண்டாம், அது போன்ற சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவது வழக்கம். இது ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமாக பார்க்கப்படுவதால் இந்த ஆர்ப்பாட்டத்தை தடுப்பதற்கான எந்த விதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை. ஆனால் இனி நடக்கும் போராட்டங்கள், அதாவது இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை அடுத்து இனி நடக்கும் போராட்டங்களை ஏதேனும் தீவிரம் பால் உற்பத்தியாளர்கள் தீவிரம் காட்டும் பட்சத்தில் கண்டிப்பாக அதிகாரிகள் தரப்பிலிருந்து ஏதேனும் அந்த போராட்டங்களை தடுப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். அதே போல பால் உற்பத்தியாளர்களுடன் சமரச பேச்சுவார்த்தைக்கான ஒரு ஏற்பாடும் நடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மணிமாறன்.